கதை பேரு முதலையும் சிறுவனும். கதை கேட்க போவோமா? அழகேரி என்று ஒரு அழகிய சிற்றூர் இருந்தது. அந்த ஊரில் பசுமை நிறைந்த அழகான ஏரி ஒன்று இருந்தது. அதனாலேயே அந்த ஊர் அழகேரி என்று பெயர் பெற்றது. ஏரியின் கரையோரம் சிறுவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 13 வயது ஆகிறது. அந்த ஆண்டு பெருமழை பெய்ததால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த நீர் ஏரியை வந்தடைந்தது. ஆற்றில் இருந்த மீன்களும் ஒரு முதலையும் ஏரியை வந்தடைந்தன. இதுவரை அந்த ஏரியில் முதலைகள் வாழ்ந்திராதால் மக்கள் அச்சமின்றி அந்த ஏரியை பயன்படுத்தினர். ஏரிக்கு நீர் குடிக்க வரும் ஆடுகளையும் பறவைகளையும் அந்த முதலை உண்டு வாழ்ந்து வந்தது. ஊரில் நிறைய ஆடுகள் காணாமல் போவதால் ஊரில் உள்ள மக்கள் இது குறித்து பேசத் தொடங்கினர். கரையோரம் வாழ்ந்த அந்த சிறுவனின் பெற்றோர்களிடம் சொல்லி ஆடுகள் எப்படி மாயமாகின்றன என கண்காணிக்கச் சொன்னார்கள். அந்த சிறுவனின் பெற்றோர்கள் ஆடு மேய்ப்பவர்கள் ஆவர். அவர்கள் அச்சிறுவனை ஏரி கரையில் நிறுத்திவிட்டு தங்களது வேலையை பார்த்து வந்தனர். ஒரு நாள் அச்சிறுவனின் கண்முன்னே ஒரு ஆட்டை முதலை பாய்ந்து வந்து விழுங்குவதைக் கண்டு அதிர்ந்து போனான். அதேவேளை கரையின் மற்றொரு பக்கம் 2 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை அந்த முதலை ஒன்றுமே செய்யவில்லை. ஏரிக்கரையில் மக்கள் கூட்டமாக கூடும் வேளைகளில் முதலை அவர்கள் கண்ணில் படாமல் ஏரிக்கு நடுவே இருந்த மண்திட்டு பகுதியின் மரங்கள் அடர்ந்த பகுதியில் ஒளிந்து கொண்டது. இதனை அச்சிறுவன் கவனித்தான். அந்த முதலையை பிடிக்க வேண்டுமென முடிவெடுத்தான் அந்த சிறுவன். அவனது வீட்டின் பின்புறம் அவனது ஆட்டுக்கொட்டகை இருந்தது. அதற்கு அருகிலேயே ஆட்டின் கழிவுகளை கொட்டி வைக்க ஒரு பள்ளம் இருந்தது. ஒரு ஆட்டை மட்டும் பள்ளத்திற்கு அருகில் கட்டிவிட்டு மற்ற ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பிவிட்டான் சிறுவன். ஒரு ஆட்டுக்குட்டியை ஏரிக்கரையின் மிக அருகில் வந்து கட்டிவிட்டு மரத்திற்கு பின்புறம் காத்திருந்தான். முதலை ஏரியிலிருந்து வெளிப்பட்டது. உடனடியாக ஓடிச் சென்ற சிறுவன் ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு முதலிடமிருந்து சற்று தள்ளி நின்று கொண்டான். ஏன் இவ்வாறு செய்தாய் என்று முதலை அச்சிறுவனிடம் கேட்டது. அதற்கு அந்த சிறுவன், இது சிறிய ஆட்டுக்குட்டி, இது உன் பசிக்கு போதாது. அங்கே பெரிய ஆடு ஒன்று உள்ளது, அதை வந்து சாப்பிடு, நான் அழைத்து செல்கிறேன் என்றான். முதலையும் பின்தொடர்ந்தது. முதலை அச்சிறுவனை பார்த்து, நீ ஏன் என்னை கண்டு பயப்படவில்லை என கேட்டது. அதற்கு சிறுவன், நீ மனிதர்களை உண்பதில்லை என்பதை உன்னை கண்காணித்து புரிந்து கொண்டேன், அதனால் உன்னை கண்டு நான் அஞ்சவில்லை என்று கூறினான். ஆடு கட்டப்பட்டு இருந்த இடத்திலிருந்து சிறிது தூரம் முன்பாகவே சிறுவன் நடப்பதை நிறுத்திவிட்டு முதலையை சென்று உண்ணச் சொன்னான். முதலைக்கு சந்தேகம் எழுந்தது. உனது ஆட்டை நான் உண்பதால் என் மீது நீ கோபப்பட வேண்டும். மாறாக ஒரு ஆட்டை நீ ஏன் எனக்கு உணவாக கொடுக்கிறாய் என கேட்டது. அதற்கு சிறுவன், அந்த ஆடு வயதான ஆடு, சந்தையில் யாரும் அதை வாங்குவதில்லை, அதனால் உனக்கு கொடுக்கிறேன் என்றான். முதலையும் நம்பி ஆடு கட்டப்பட்டு இருக்கும் இடத்திற்கு ஊர்ந்து சென்றது. ஓரிடத்தில் நிலம் திடீரென சரிந்து பள்ளத்தில் விழுந்தது முதலை. அப்பொழுதுதான் முதலைக்கு புரிந்தது, நம்மை பிடிக்கத்தான் சிறுவன் இங்கே அழைத்து வந்திருக்கிறான் என்று. பள்ளத்தின் மீது பெரிய துணியை போர்த்தி மண் மற்றும் இலைதலைகளை போட்டு வைத்தான் சிறுவன். அந்த பள்ளம் செங்குத்தானதாக இருப்பதால் முதலையால் வெளியே வர முடியவில்லை. உன்னை நம்பி வந்தேனே, இவ்வாறு பள்ளத்தில் தள்ளி விட்டு விட்டாயே என்று சிறுவனை பார்த்து கேட்டது. அதற்கு சிறுவன், ஆடுகளை தொடர்ந்து நீ உண்கிறாய், அது இந்த ஊர் மக்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது. ஏரியில் உள்ள மீன்களையும் நீ உண்டு விட்டாய், அதனால் தான் இவ்வாறு செய்தேன். உன்னை ஆற்றில் பாதுகாப்பாக விடுவது என் பொறுப்பு என்று கூறிவிட்டு சென்றான். ஊர் பெரியவர்களிடமும் பேசி அந்த முதலையை கட்டி ஆற்றில் பாதுகாப்பாக விடுவிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. ஆற்றில் இறங்கும் முன் சிறுவனுக்கு நன்றி கூறிவிட்டு அந்த முதலை ஆற்றில் இறங்கி மறைந்தது.